வணக்கம், இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள். பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி மேற்கொண்டு வரும் தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணத்தின் ஒரு பகுதியாக டிசம்பர் 12, 2025 அன்று கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றது. முன்னதாக நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்கு முன்பு மகளிர் சங்கம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணத்தில் பங்கேற்று உரையாற்றிய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள், காசு உங்களால் கிடைத்த காசு, நீங்கள் கொடுத்த நிலம், ஆனா அதையெல்லாம் கண்டுக்காம ஒரு நன்றி கூட இல்லாம காசெல்லாம் கொண்டு போய் வெளியூர்ல குடுக்கறாங்க, வேலையும் கொடுக்க மாட்டாங்க. அந்த காசு உங்களால் கிடைத்த காசு, நீங்கள் எடுத்து நம்ம மக்கள் நமக்காக நிலம் கொடுத்த மக்களாச்சு அவங்களுக்கு கொடுப்போம்னா அதுவும் கொடுக்க மாட்டாங்க. இல்ல அவங்க அந்த சாம்பல்லாம் அப்படியே மேல பரவி இருக்கு. சாம்பல் அதாவது ஓபன் மைன், ஓபன் காஸ்ட் மைன்ன்றாங்க. அதாவது இந்த என்எல்சி நிறுவனம் ஓபனா திறந்த வெளி. அப்ப அதுல இருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல்லாம் எங்க போகுது? கறி எங்க போகுது? மேல காத்துல இருக்கு, நீங்க குடிக்கிற தண்ணியில இருக்கு. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பரவனார் போயிருந்தேன். பரவனார்ல அங்க போய் காட்டுறாங்க, அந்த பாருங்க என்எல்சில வந்த சாம்பல் தண்ணியில அடைச்சு கிடக்குது. அப்படியே செடியில அப்படியே அழிவு அழிவு அதுலயே இருக்குது. அப்ப எப்படி நீங்க அங்க செடியில அரிசியோ நெல்லோ வேற எதுனா தானியத்தை விளைவிக்க முடியும்? சாம்பல்லாம் அந்த தண்ணியில அப்படியே படிஞ்சு படிஞ்சு கருப்பா இருக்குது. மழை வந்தா கொஞ்சோண்டு கலங்கலாவும் போல இருக்கு, இருந்தா அவ்வளவு சாம்பல். அப்புறம் தண்ணியில மெர்க்குரி எவ்வளவு இருக்குது? பாதரசம்னு ஒண்ணு சொல்லுவாங்க, தெரியும்ல மெர்க்குரின்னு. நம்ம உடம்பு சரியில்லைன்னா குழந்தைங்க வாயில ஒரு டியூப் வைப்பாங்க டாக்டர், அதுக்குள்ள வெள்ளையா ஓடும் ஒரு வெள்ளி கலர்ல, அதுதான் மெர்க்குரி. அதெல்லாம் அவ்வளவு பத்திரமா பாதுகாக்கணும். அதெல்லாம் உடம்புக்குள்ள கூட போயிடும். ஆனா நம்ம குடிக்கிற தண்ணியில எவ்வளவு இருக்கு தெரியுமாமா? 200 மடங்கு அதிகமா இருக்கு மத்த ஊரை விட. எல்லா ஊரையும் கம்பேர் பண்ணிட்டு எல்லாமே ஒரு பெரிய ஆய்வுல சொல்லிட்டாங்க, நெய்வேலி கடலூர் மாவட்டத்துல வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இங்க இருக்குது. இன்னும் பத்தாம இன்னும் கூட ஏற்கனவே 40,000 ஏக்கரை அழிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 40,000 ஏக்கர் வேணுமா, அதை எடுக்க போறாங்க. அதை தடுத்து நிறுத்தியவர் மருத்துவர் அன்புமணி தான். போன வருஷம் அவ்வளவு பெரிய போராட்டம், பூட்டு போடும் போராட்டம். அப்புறம் அந்த பொக்லைன்ல அப்படியே பச்சை பச்சையா வயல்வெளி பச்சையா இருக்குது. மனசார அதுல பொக்லைனை விட்டு உடைக்கிறாங்க. அது பார்க்க அப்படியே எங்களுக்கு எல்லாம் சென்னையில இருந்தவங்களும் மனசு பதச்சுது. ஐயோ, நம்ம ஜனம் அங்க உட்கார்ந்து பயிர் பண்ணிட்டு இருக்கு, பக்கத்திலே பொக்லைனை வச்சு அந்த நிலத்தையே பாழ்படுத்துறாங்களேன்னு அவ்வளவு மனசு கஷ்டமா இருந்தது. ஆனா அதையெல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்ப எடுக்க முடியல, கம்முன்னு இருக்கிறாங்க கொஞ்சம். அதனால தைரியமா இருங்க. மருத்துவர் அன்புமணி அங்க அண்ணன் உங்களோட இருக்காரு, நானும் உங்களோட தான் இருக்கேன். எந்த நிலத்தையும் இனிமேல் கையா வைக்க முடியாது. அதே போல வர வழியில விவசாயம் எல்லாம் பாத்துட்டு வந்தேன். வர வழியில கரும்பு பண்ணியிருந்தாங்க, கரும்பு தோட்டத்துல கரும்பு. நாங்க போய் இறங்கி கேட்டேன், எனக்கு தெரியும் கரும்பை பத்தி. எப்பயுமே பொங்கலுக்கு என்ன கரும்பு போடுவோம்? கரும்பு பொங்கல் கரும்பு தான் போடுவோம். அந்த கரும்பை ரேஷன் கடைக்கு போகணும். ஏன்னா பொங்கலுக்கு மட்டும்தான் அதை நாம் விளைவிப்போம். அந்த கரும்பை வெட்டி கொண்டு போய் நம்ம அரசாங்கம் அதை எடுப்பு ரேஷன் கடையில போடுவாங்க. எதுக்கு? பொங்கல் பரிசுல தொகுப்பு வரும் இல்லையா, வெல்லம், அரிசி, முந்திரி, நெய், அப்புறம் பொங்கல் கரும்பு கொஞ்சம் கொடுப்பாங்க. இதுக்காக இந்த கரும்பு தான் வாங்கணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? விலை சீப்பா கிடைக்குதுன்னு வாங்கினாங்களா இல்ல கமிஷனுக்காக வாங்கினாங்களா தெரியல, ஆந்திரால போய் கரும்பு வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கரும்பெல்லாம் எடுக்கவே இல்லை. தமிழ்நாட்டுக்காரங்க நம்ம தான் இவ்வளவு கரும்பு விளைவிக்கிறோமே, அந்த கரும்பை வாங்கி நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம்ல, அது கிடையாது. ஆந்திரால இருந்து எதுக்கு கரும்பு? அப்புறம் நம்ம கரும்பை வாங்கவே இல்லை. அதுக்கு ஒரே போராட்டம், ஒரே அறிக்கை 2 வருஷம் முன்னாடி. அப்புறம் தான் அந்த கரும்பை வாங்குறாங்க. இந்த வருஷமும் கரும்பெல்லாம் விளைய வச்சிருக்கீங்க, கரும்பு எடுக்கலன்னா சொல்லுங்க, அண்ணன் இன்னொரு 2 அறிக்கை கொடுப்பாரு, அப்ப கரும்பு எடுத்துருவோம். உங்க கரும்பெல்லாம் ரேஷன் கடைக்கு ஒழுங்கா அரசாங்கம் எடுத்துக்கோ. ஏமாத்துறதுக்கு அனுமதிக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றோம். ஏற்கனவே பலா முந்திரி இந்த பகுதியில ஃபேமஸ். இப்ப கூட முந்திரி தான் கொடுத்தாங்க. என்எல்சி எல்லாம் ஃபேமஸ் கிடையாது. என்ன என்எல்சி? அது இப்ப நம்ம ஊரையும் நம்ம தண்ணியும் நம்ம காத்தையும் நம்ம குழந்தைங்க உடல்நிலையோ பாதிப்பு கொடுத்துச்சு. என்எல்சி ஃபேமஸ் இல்ல, இந்த பலாவும் முந்திரியும் தான். இதுதான் நம்மளுடைய இந்த மண்ல விளைவிக்க கூடியது இல்லையா? இப்ப தானே புயல் 2011 பாதி மரம் போச்சு, ஒரு 5 வருஷத்துல மரம் வளர்ந்துச்சு. ஆனா ஒரு முந்திரி கிடைக்குது. எனக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. அவர் சொல்லிட்டு இருந்தார், ஒரு மூட்டை
முந்திரிய வித்தா 1 சவரன் வாங்கலாமா? அப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. உண்மையா? உண்மையாமா? உங்களுக்கு எல்லாம் சின்ன பசங்க, உங்களுக்கு தெரியாது இந்த சைடு. 1 மூட்டை முந்திரி 1 சவரன். அவங்க சொன்னாங்க 47 மூட்டை வித்து 47 சவரன் வாங்கி தங்கச்சி கல்யாணத்தே நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு 1 மூட்டை முந்திரி வித்தா 1 கிராம் கிடைக்குமா? 1 கிராம் இன்னைக்கு கிராம் 12,000. 8,000மா 10,000மா? ஆமா 10. அவ்வளவுதான். 1 கிராம் வாங்க முடியுமா? தாலி செஞ்சு போட்டுக்கினா கூட ஒரு 2 கிராம் 1/4 பவுன் தேவை. ஒரு 1/4 பவுன் அந்த முந்திரி மூட்டை வாங்க முடியுமா? இல்லையே. இன்னும் அப்ப நம்ம கஷ்டம். அப்ப இவ்வளவு நாளா இவங்க எல்லாம் ஆட்சி செஞ்சு என்ன பண்ணாங்க? அப்ப இவ்வளவு பெரிய விவசாய பூமி இது. முந்திரி வேற எங்கன்னா கிடைக்குமா? வேற ஏதாவது ஊர்ல போய் முந்திரி தேடி பாருங்க, கிடைக்காது. இங்கதான் இருக்கும். பலாப்பழத்தை தேடி பாருங்க, கிடைக்காது. ஆனா கேரளால பாருங்க, பலாப்பழத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம். கேரளால பலாப்பழம் விளைவிக்கிறாங்க. நல்ல முக்கியத்துவம் கொடுத்து அந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அரசாங்கம் பலாப்பழத்துக்கு பேக் பண்றதுக்கு ஒரு தொழிற்சாலை, பலாப்பழம் சிப்ஸ் பதப்படுத்தி விக்கிறதுக்கு ஒரு தொழிற்சாலை, இதெல்லாம் பண்ணி பலாப்பழத்துக்கு மதிப்பு கூட்டி விக்கிறாங்க. ஆனா இங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பலாப்பழத்தை நீங்க தெருவுல போட்டு விக்கிற நிலைமையில தான் நம்மள வச்சிருக்காங்க. வயிற்றுச்சலா இருக்கும். அவ்வளோ பெரிய விவசாயி பலாப்பழம் தோட்டத்துல இருந்து பலாப்பழத்தை எடுத்துன்னு வந்து தெருவுல போட்டு போற வர கார்ல யாராவது வாங்கிக்குவாங்களான்னு பிரிச்சு வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இதான் நம்ம நிலைமை. கொஞ்சம் இல்ல பேசு, கத்தி கத்தி உங்களை பார்த்த உடனே ரொம்ப நான் ரொம்ப ஆர்வமாயிட்டேன். கத்தி கத்தி பேசு, தண்ணி மட்டும் குடிச்சிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா பலாப்பழத்துக்கு கேரளா கவர்மெண்ட் இந்த அளவுக்கு செய்யறாங்க. இங்க ஒரு பலாப்பழத்துக்கு அத ஐஸ்கிரீம், சென்னையில பாத்தீங்கன்னா என்ன ஐஸ்கிரீம் தெரியுமா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்? ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, வெனிலா, சாக்லேட், அதெல்லாம் விட பலாப்பழ ஐஸ்கிரீம்னா எல்லாரும் கேட்பாங்க. அப்ப அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரலாமே. பலாப்பழ ஐஸ்கிரீம்லாம் அங்க ரொம்ப எல்லாம் கிடைக்காது. ஆனா எல்லாருக்கும் விருப்பமா சாப்பிடுவாங்க. இந்த பலாப்பழ ஐஸ்கிரீம் தொழிற்சாலை இல்ல இந்த பலாப்பழ கூழ் நம்ம மக்களுக்கு வேலை கொடுக்கலாம்ல. நம்ம எங்க போவோம்? இங்க நெய்வேலியில நம்ம வேலை செய்ய முடியாம மகளிர் எல்லாம் இருக்கீங்க. நீங்க போய் பக்கத்துல தர்மபுரியிலயோ இல்லைன்னா கிருஷ்ணகிரி, சேலத்துல வேலை செய்ய முடியும். நம்ம பசங்க காலையில ஸ்கூலுக்கு போனா அப்ப வேலைக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ள வேலை செய்யற இடத்துல தானே போய் செய்ய முடியும். தொழிற்சாலையில இங்க அமைக்கலாம் இல்ல? எதுவுமே பண்றது கிடையாது. உங்களுக்கு நான் தொழிற்சாலை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு ஓட்டு மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க.